ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப குவிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தக்காளி பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை இந்த மாதிரி 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. சீரக சம்பா அரிசியை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. பிரியாணி எப்போ பண்ணுறீங்களோ அப்போ ஊற வச்சா போதும். இதை ஊற வச்சுட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஊறட்டுங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் தாளிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் போட்டு கரிஞ்சிடாமல் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கியிருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நான் 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் 1 கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புதினா மல்லித்தலை நல்லா எண்ணெய் கூடயே நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 6 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வதங்குறப்பே இது கூட தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வாசனைக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நீங்கள் கட் பண்ண வேணாம், அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசினால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த டைமில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே ஈவனாக வரணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே குறைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம மூடி போட்டு மூடுறப்ப தம் பிரியாணி மாதிரி ரெடி பண்ண முடியும். இப்போ கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கலை, லெமன் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாதுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி இது ஒரு 15 மினிட்ஸுக்கு அது அப்படியே இருக்கட்டும்.
நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பிளேட் போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சு விட்ருங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இந்த மூடி டைட்டாக இருக்கிறதுனால இதை மூடி வச்சு மூடியிருக்கேன். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரிசி பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓரத்தில் இருந்து நம்ம எடுத்து விட்டு பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அடியில் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காது. பிரியாணி வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.